எந்த ஒரு சமுதாயத்தில் பெண் சமுதாயம் பாதுகாப்பாக இல்லையோ அந்த சமுதாயம் நிச்சயமாக பாராட்டப்படக்கூடிய சமுதாயம் அல்ல. ஆட்சியும் அப்படிதான். தமிழ்நாட்டில் மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒரே வாரத்திற்குள்ள 4 பல நிகழ்வுகள் நடந்தது. ஆனால் 4 மிக மிக மோசமான சம்பவங்கள், மனதை குலைக்கின்ற, மனசாட்சியை உலுக்குகின்ற, பெண்ணினத்தையே கவலைப்பட வைக்கின்ற, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தாயும் கவலைப்பட வைக்கின்ற கொடூரமான சம்பவங்கள். இதில் விளாத்திக்குளத்தில் நடந்த சம்பவத்தை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. இதில் ஸ்டாலின் அரசு ஒவ்வொரு தாய்க்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு பெண் குழந்தை 10ஆவதுல சிறப்பா படித்த குழந்தை, 495 மார்க் வாங்கின பள்ளியில 2வது வந்த குழந்தை, +2க்கு படிச்சுட்டு இயற்கை உபாதையை கழிக்க சென்ற இடத்துல 6 மணிக்கு குழந்தையை காணோம். 7 மணிக்கே அவங்க விளாத்திக்குளம் காவல் நிலையத்திற்கு சென்று விட்டார்கள். உடனே மகளிர் காவல் நிலையத்திற்கு போங்கன்னு சொல்றாங்க. அங்கேயும் இங்கேயும் அலையிறாங்க. அங்கே ஒரு பெண் காவல் அதிகாரி யார் கூடயாவது ஓடி போயிருப்பாங்க, போய் பாருங்க. இந்த மனநிலையை சமூக நீதி பேசிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? உடனே அந்த குழந்தைக்கு தேடுதல் ஏற்பாடை செய்திருந்தால் அந்த குழந்தை உயிரோடு கிடைத்திருக்கும். அடுத்த நாள் 1:30 மணிக்கு அந்த கிராமத்தை சார்ந்தவர்களே போய் அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறாங்க, உயிரற்ற குழந்தையை. இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நேரடியா சொல்ல முடியும். எந்த ஒரு பிஞ்சு பெண் குழந்தையும் காப்பாற்ற முடியாத அரசு தொடர்ந்து நடப்பதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. இதுல மனவேதனையான ஒன்று. ஆக 2-3 கருத்துக்களை இங்க சொல்ல விரும்புகிறோம். ஒன்று, போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது, அதனால் பொதுவெளியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒருவேளை பெண் குழந்தைகள் காணாமல் போனால் கூட காவல்துறை அதற்கான வழக்குகளை பதிவு செய்ய மறுக்கிறார்கள். வழக்குகளை பதிவு செய்ய மறுப்பது மட்டுமல்லாமல் மிக மோசமாக பெண் குழந்தைகளை அவர்களின் அடிப்படை தன்மையை பற்றியே அசிங்கமாக பேசி அந்த பெற்றோர்களை மனக்குமுற வைக்கிறார்கள். அதற்கு பின்பும் காவல்துறை அதிகாரிகள் எந்த உதவியும் இல்லாமல் கிராம மக்கள் தான் காவல்துறை செய்ய வேண்டிய நடவடிக்கையை செய்கிறார்கள். ஆக இது நெஞ்சை உலுக்குகின்ற சம்பவம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வழக்காடு மன்றத்திற்கு சென்று சிபிஐ விசாரணை தேவை என்று சொல்லி இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இதுவரை குற்றவாளிகள் முழுமையாக கண்டுபிடிக்கப்படவில்லை. இதுவரை யார் என்று இது நடந்தது ஒரு கிராமத்துல பொதுமக்களே போய் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் எந்த இடத்திலும் எதுவும் பதிவாகாமல் யாரையும் குறிப்பாக குற்றவாளிகள் என்று முதல்ல கொஞ்சம் பேர் பிடிச்சுன்றாங்க, அப்புறம் 5 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு கூட மிக மிக காலதாமதம் ஆகியிருக்கிறது. இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகள், சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு நேரடியாக சென்று அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருந்தவர்கள். இன்று முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு ஒரு இடத்தில் ஒரு குடும்பமே குலைந்து போய் கிடக்கிறது, ஒரு குழந்தை உருக்குலைந்து போய் கிடக்கிறது, ஆனால் இங்கே உட்கார்ந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கார். நேற்று சகோதரி வானதி கூட அதை கடுமையாக கண்டனத்திருந்தார்கள். ஆக ஒரு குடும்பத்துல ஒரு மூலையில ஒரு துன்பம் நடந்திருக்கும் பொழுது எப்படி உங்களால் நிம்மதியாக இருக்க முடிகிறது என்றால், அப்படி என்றால் இந்த தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ்நாட்டு பெண்களை பற்றியும் அக்கறை இல்லை, ஆணவம். நாம ஏதோ ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டோம்னால எல்லா பெண்களும் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் என்ற ஆணவம் இந்த அரசாங்கத்திடம் இருக்கிறது. இதற்கு சரியான அடி கொடுக்கப்படும். அதனால்தான் நாளைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நான் திருநெல்வேலியில் கலந்து கொள்கிறேன், சகோதரி வானதி திருப்பூரில் கலந்து கொள்கிறார்கள், அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மதுரையில் கலந்து கொள்கிறார்கள்.
சகோதரர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் கலந்து கொள்கிறார்கள். ஆக நாங்கள் எல்லாம் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி.கே. வாசன், சகோதரர் அன்புமணி, எல்லாவற்றிற்கும் மேலாக தலைநகரில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆக பெண் குழந்தைகள் பாதுகாப்பற்ற தன்மை மட்டுமல்ல, இந்த அரசு அதை மிக இலகுவாக எடுத்துக் கொள்கிறது.